என்னவோ தெரில 2 நாளாக இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். தேவி மகாத்மியம் 2 பார்ட்டாக வருது. அகங்காரத்திலேருந்து என்னை விடுதலை பண்ணி எனக்கு ஞானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ராஜா வந்து ராஜ்யம்தான் கேட்குறான். ஆனால் தேவி வந்து அவனுக்கு எல்லாத்தையும் உன்னை விட்டு உன்னுடைய நீ கேட்ட வரத்து கூட நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன், உனக்கு வந்துட்டு இந்த ஜென்மா முடிஞ்ச அடுத்த ஜென்மால அடுத்த மன்வந்தரம் என்ன சாவர்ணி, அந்த மன்வந்தரத்துக்கு இப்போ நம்ம சங்கல்பம் பண்ணும்போது சொல்லுவோம் வைவஸ்வத மன்வந்தரே என்ன அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அடுத்த மன்வந்தரம் வந்துட்டு மன்வந்தரத்துக்கு உள்ள மனுவா சாவர்ணிங்கிற பேரோட நீ விளங்குவாய் சொல்கிறா அம்பாள். அதுக்கப்புறம் இந்த வைஷ்யனுக்கு வந்துட்டு மோட்சத்தை கொடுக்குறா. என்ன மோட்சத்தை கொடுத்து அதோட பிரம்ம ஞானமும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்படி இருக்கிற தேவி மகாத்மியம் இதை படித்தா என்ன பலன் அப்படிங்கிறது 3 தடவை படித்தா ஏதாவது இந்த பில்லி சூன்யம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு இதுலேருந்து விடுதலை கிடைக்கும். அடுத்தது 5 தடவை படித்தா என்ன ஆகும் அப்படின்னா நவகிரக தோஷங்கள் இருந்ததுன்னா அந்த தோஷங்கள் விலகும். 7 தடவை படித்தா பயம் இருக்காது. 9 தடவை படித்தா மன அமைதி கிடைக்கும். 100 தடவை படித்தா அவமரியாதையிலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். அடுத்தது 1000 தடவை படித்தால் மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும். நம்ம ஒன்றுமே கேட்காம நம்மளுடைய பாராயணத்தை மட்டும் பண்ணினோம்னா அது வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும். என்ன அப்புறம் இந்த வீடியோஸ் போடும்போது ஒருத்தர் கேட்டிருக்கார், வந்து எனக்கு வந்து திதிநித்யா பூஜைகள் பண்ணணும், அதோட முறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கார். திதிநித்யா பூஜை பண்ணணும்னா ஸ்ரீவித்யா இருக்கணும். ஸ்ரீவித்யா இல்லாமல் திதிநித்யா பூஜைகள் பண்ண முடியாது. நம்பர் 1 விஷயம் அது. 2வது விஷயம் ஒருத்தர் கேட்டிருக்கார், முத்திரைகள் படிப்பிக்க முடியுமா அப்படின்ட்டு. உங்கள் குருநாதரை போய் கேளுங்கோ. ஏன்னா இந்த முதிரைகள் எல்லாமே வந்து நவாவரண பூஜையில் யூஸ் பண்ணுற முதிரைகள். நவாவரண பூஜை வேணும் அப்படின்னா ஸ்ரீவித்யா வேணும். ஸ்ரீவித்யா இல்லாமல் நவாவரணம் பண்ண முடியாது. எல்லாரும் வந்துட்டு எனக்கு ரொம்ப சங்கடமான விஷயம், நான் ஒரு 4 இது போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன் மேரு வழிபாடு பற்றி. ரொம்ப சிம்பிளாக பிரமிடு இருக்குன்னு சொல்லிடுறோம். ரொம்ப தப்பு. மேருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி விஷயத்தை இருக்கும்போது நம்ம வந்து அது வந்து முத்திரைகளை பற்றி உங்கள் குருநாதர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. நம்ம அது வந்து இது பண்ணுறதில்ல. அப்புறம் தேவி மகாத்மியம் இந்த நவராத்திரி இல்லாமல் நாங்கள் எப்பெல்லாம் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும். அன்னைக்கு அஸ்வதி நட்சத்திரமாக இருக்கணும். பௌமாஸ்மின்னு சொல்லுவா, அந்த நட்சத்திரமாக இருக்கணும். அப்படி இருக்கிற நட்சத்திரங்களில் பண்ணலாம். அஷ்டமி, நவமி, கிருஷ்ணபக்ஷ தேய்பிறை, சதுர்தசி, அது ஏன்னா சண்டிகைக்கு பிடிச்சது அதுதான். ஓகேவா? இதெல்லாம் தான் பண்ணலாம். இதை தவிர இந்த கேள்விகள் கேட்கும் பொழுது நீங்கள் உங்கள் குருநாதரை போய் கேளுங்க. எனக்கு ஒரு இது, அதாவது இது என்ன ஆயிடுறது அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் குருநாதர்கள் வந்து சொல்லித்தரதில்லை. சொல்லித்தராமல் அவள் வந்துட்டு பாதியில் விட்டுட்டு போயிடுறா. குருநாதர்கிட்ட கேளுங்கோ, அவர் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி தருவார். தேவி மகாத்மிய பாராயணம் நவராத்திரியில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் இதில் பண்ணி நவராத்திரியில் எல்லாருக்கும் அம்பாளோட அருளுக்கு ஆராகணும். நன்றி, வணக்கம்.